ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ரெட் லைன் மூவி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு த்ரில்லிங்கான மூவி தான் பார்க்க போகிறோம். சேன்னு ஒருத்தன் அவனோட ஃபோன் நோண்டிகிட்டே ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கான். அவனோட லேப்டாப் ஒன்று செகண்ட்ஸில் விற்கிறதுக்காக ஒரு ஆப்பில் போட்டிருப்பான். அதில் நிறைய பேர் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் எது ஒரு பொண்ணோட பேருன்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். என்னோடய லேப்டாப்பை நீங்கள் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறான். அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிடுது. இதுக்கப்புறமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா. அவள் தான் இந்த கதையோட ஹீரோயின். ஆமாம், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? நான் அன்றைக்கி ஒரு நாள் தானே வேலைக்கு வரல, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய கல்லை கொண்டு வந்து நடுவாசலில் நட்டி வச்சுருக்கீங்களே, இதே மாதிரி பாத்ரூமில் எதுவும் நட்டி வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க எல்லாரும் திருன்னு முடிக்கிறாங்க. அட்டோ பாவி, பாத்ரூம்லேயே நட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிட்டு வர்றா. அங்கே அந்த ஒர்க் கொடுத்த மேனேஜர் பார்க்குறதுக்கு ஹீரோயின் வர்றா. அவரும் திட்டுறாரு. சாரி சார், நேற்று ஒரு நாள் நான் வீடு மாறுறதுனால இங்கேருந்து லீவ் போட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டேன். அந்த கேப்பில் இதெல்லாம் நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இங்கே பாருமா, இந்த ஒர்க்கை இந்த ப்ராஜெக்டை நான் ஒன்று நம்பி தான் கொடுத்தேன். ஆனால் தப்பு நடந்ததுனால உன்னோட சேலரியிலேருந்து தான் இதுக்கான பணத்தை நான் பிடிச்சிப்பேன் அப்படின்னு மேனேஜர் சொல்லிடுறாரு. சார், கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், வெளியே வரீங்களா அப்படின்னு ஹீரோயின் கூப்பிட்றா. இங்கே பாருமா, ஒர்க் டைம்லலாம் இப்படி கூப்பிடுற வேலை வச்சுக்காது அப்படின்னு மேனேஜர் சொல்லிடுறாரு. ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரா. வாஷிங் மிஷினில் துணி துவைக்கலான்னு போட்டால் அது ரிப்பேரில் இருக்குது. அடப்பாவி, இதுவும் போச்சா அப்படின்னு புலம்பிட்டு அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகும்போது அவளோட ஃப்ரெண்டோட காரில் வர்றா. ரெண்டு பேர் லேக்கா. இந்த மாதிரி என்னோடய வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, அப்படியா, அப்படின்னா நீ வந்து செகண்ட்ஸில் போட்டு வாங்கிக்கோ, அங்கே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் கூட இப்போ தான் ஒரு அவன் வாங்கினேன், சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு லேக்கா சொல்கிறா. செகண்ட்ஸ்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த சேனலை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, நல்லா சன்ட்டுலாம் போட்டு பர்ஃப்யூம்லாம் போட்டு தலையெல்லாம் சீவி மேக்கப் போட்டு அந்த பொண்ணு வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி ஒரு வேலை விஷயமா நான் வெளியே போக வேண்டியிருக்கு, எனக்கு பதிலாக எங்கள் அண்ணன் வந்து லேப்டாப்பை செக் பண்ணி வாங்கிப்பாரு அப்படின்னு மெசேஜ் வருது. இதை பார்த்துட்டு சேன் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். இருந்தாலும் சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடுறான். அப்போ அவன் வீட்டுக்கு கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அவங்க அண்ணன்காரனும் வர்றாரு. இதாங்க லேப்டாப்பு, செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சேன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் போய் ஒரு பேட் எடுத்துகிட்டு வரான். பார்க்குறதுக்கே இவனை பார்க்க ஒரு கொலகார மாதிரி இருக்குது. அந்த பொண்ணோட அண்ணன் லேப்டாப்பை செக் பண்ணி பார்த்துட்டு, இந்தாங்க இதோட அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்க திரும்புகிறான். சேனும் அமௌண்ட்டை வாங்குற கேப்பில் வந்த அண்ணங்காரன் ஒரு கத்தி எடுத்து குத்தி சேனை அந்த இடத்துல கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறமா சேனோட ஃபோனை எடுத்து, நான் ஒரு ஊருக்கு போகிறேன், அதனால் உங்கள் அண்ணனை இன்னொரு நாள் வர சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் அந்த பொண்ணோட நம்பருக்கு இந்த கொலைகாரன் அனுப்புகிறான். ஆக்சுவலாக அந்த ஐடி இந்த கொலைகாரனோட தான். இவன் மேலே எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். அதை ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் இதை நான் ரெண்டாவதாக, அதாவது செகண்ட்ஸில் விற்க போகிறேன், ஒரு 3 நாளில் நான் வந்து எமர்ஜென்சியாக ஃபாரின் போக வேண்டிய கட்டாயம், அதனால் இதை கம்மியான ரேட்டுக்கு தான் விற்கிறேன் அப்படின்னு போஸ்ட் போடுறான் இந்த கொலைகாரன். இதே நேரத்தில் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போகிறா. அங்கே கூடவே அவளோட மேனேஜரும் வர்றாரு. இந்த மேனேஜருக்கு ஹீரோயின் மேலே கண்ணு. உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் செஞ்சு தரேன் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு. அந்த வாஷிங் மிஷின் தான் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உடனே இந்த வாஷிங் மிஷினை ரிப்பேர் பண்ண போகிறதா மேனேஜர் சொல்லிட்டு இதே நோண்டிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு லேக்கா வந்துடுறாங்க. மேனேஜர் இவ்வளோ நேரம் ரிப்பேர் பண்ணுற மாதிரி நடிக்க தான் செஞ்சுருப்பாரு. இதுக்கு மேலே அவரால் நடிக்க முடியல. சரி, ஒரு இது குப்பை மாதிரி தான், அசிக்கி தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மேனேஜர். இதுக்கப்புறமா மறுநாள் காலையில் ஹீரோயின் ஃபோனை செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது செகண்ட்ஸில் வாஷிங் மிஷின் வாங்கலாமா அப்படின்னு. அப்போ அந்த கொலகாரன் ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். அதாவது அந்த சேன் வீட்டில் சேனை கொண்டுட்டு நிறைய பொருட்கள் எடுத்திருப்பாங்க இல்லையா, அங்கே ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும், அதை செகண்ட்ஸில் விற்கிறதா போஸ்ட் போட்டுட்டு ரேட்டையும் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கான். இதை பார்க்குற ஹீரோயின், பரவாயில்லையே, இதை கடையில் வாங்க போனால் ரொம்ப ரேட் வருமே, இது ரொம்ப சீப்பாக இருக்கே, நம்ம பேசாமல் ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு ஆர்டர் போடுறா. இந்த வாஷிங் மிஷினை நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிறீங்களா, இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவா அப்படின்னு கொலகாரன் அனுப்பிச்சிருக்கா மெசேஜ். நீங்கள் என்னோட வீட்டுக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு அட்ரஸ் அனுப்பி விடுறா ஹீரோயின். அதுக்கப்புறமா ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ அந்த வாஷிங் மிஷினும் வந்திருக்கு. சரின்னு அதை மாட்டி ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. உடனே ஹீரோயின் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு இதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிக் செக் பண்ணி பார்த்துட்டு இது அவ்வளோதான் மேம், இது யூஸ் ஆகாது, வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வேகமாக போய் எந்த ஐடியிலேருந்து அந்த பொருளை வாங்கினாங்களோ அந்த ஐடியை செக் பண்ணி பார்க்குறா ஹீரோயின். ஆனால் இப்படி ஒரு ஐடி இருந்த தடமே இப்போ கிடையாது. பாவி, எவனோ நம்மளை சரியாக ஏமாத்திட்டானே அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா ஹீரோயின். ஸ்டேஷனில் போலீஸும் அவளோட அசிஸ்டண்ட் ஒருத்தரும் இருக்காங்க. அந்த அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா,
இந்த 2 வாரத்தில் கிட்டத்தட்ட 50-60 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. செகண்ட்ஸில் பொருள் வாங்கி ஏமாத்திட்டாங்கன்னு. நாங்கள் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு 4-5 மாதம் ஆகும், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன நீங்கள் போலீஸே இப்படி சொன்னால் பொதுமக்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு வெளியே வர்றாங்க ஹீரோயின். வேறு வழி இல்லை, நம்ம புது வாஷிங் மிஷின் வாங்கி தான் ஆகணும்னு வீட்டுக்கு ஒரு புது வாஷிங் மிஷினே வாங்குறா ஹீரோயின். ஹீரோயின்ட்ட மொத்தமாக வாங்க காசு இல்லை, அதனால் இஎம்ஐயில் தான் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாஷிங் மிஷினை நாங்கள் நாளைக்கு தான் டெலிவரி பண்ண முடியும், இப்போ பண்ண முடியாது அப்படின்னு அந்த கடைக்காரங்க சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா நிறைய துணி துவைக்க வேண்டியது இருக்குது. அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த கோவம் எல்லாம் அப்படியே அந்த கொலகாரம் மேலே திரும்புது. உடனே நெட்டில் போய் சர்ச் பண்ணுறாங்க. OLX மாதிரி எத்தனை ஆப் இருக்கோ அத்தனை ஆப்பையும் சர்ச் பண்ணி அதில் யாராவது இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்களா, 3 நாளைக்குள்ள என் பொருளை வாங்கிக்கங்க, நான் ஃபாரின் போகிறேன் அவசரன்னு போஸ்ட் போட்டிருக்காங்களா அப்படின்னு தேடி பார்க்குறா ஹீரோயின். ஒரு லேப்டாப்பை அதே மாதிரி போட்டிருக்கிறத ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. இந்த லேப்டாப் யாரோடது அப்படின்னா அந்த செத்து போன சேனோடது தான். அப்பாடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ஐடிக்குள்ளே போய் ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறா. இந்த மாதிரி இவன் ஃப்ராடுக்காரன், இவங்கிட்ட யாரும் வாங்காதீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலைகாரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் ஒரு பொருள் விற்கிறான்னா விற்று முடிச்சதுக்கப்புறம் அந்த ஐடி பேர் எல்லாம் மாற்றிட்டு வேற ஒரு ஐடி வேற ஒரு பேரில் அது அடுத்த பொருளை விற்கிறதுக்காக போடுவான். இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதையும் கண்டுபிடிச்சி ஹீரோயின் அது எல்லாத்துக்குள்ளேயும் போய் மெசேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இது யாரும் வாங்காதீங்க, இது டூப்ளிகேட்டு அப்படின்னு. ஹீரோயின் இப்படி வாங்காதீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ண அடுத்த நிமிஷம் ஹீரோயோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடுற அப்படின்னு. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு செம டென்ஷன் ஆகுது. ஏண்டா அடுத்தவனோட பொழப்ப அடிச்சு ஒலையில போட்டுங்கிற, உனக்கெல்லாம் இவ்வளோ வாய் தேவையா அப்படின்னு ஹீரோயின் அசிங்கமாக திட்டுறா. இங்கே பாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள உள்ள வர, அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும், தயவு செஞ்சு இதுக்கு மேலே மெசேஜ் அனுப்பாத அப்படின்னு இந்த கொலைகாரன் மெசேஜ் அனுப்புகிறான். இங்கே பாரு, நான் ஏற்கனவே உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், போலீஸ் உன்னை கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகாது, அதனால ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காது என்ன. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவனோட உழைப்பை அடித்து சாப்பிட்டுட்டு இருக்க, உன்னை பார்த்து நான் ஏன்டா பயப்படணும் அப்படின்னு ஹீரோயின் அசிங்கமாக அவனை திட்டுறா. இதான் லாஸ்ட் வார்னிங், எனக்கு மெசேஜ் பண்ணாத அப்படின்னு கொலைகாரன் சொல்கிறான். ஆனால் அது எதையுமே கேட்காம ஹீரோயின் கண்டபடி திட்டி மெசேஜ் அனுப்புகிறா. அதுக்கப்புறமா கொலைகாரன்ட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அப்படியே கட் பண்ணி இந்த கொலைகாரனை காமிக்கிறாங்க. அவனோட முகத்தை நமக்கு காமிக்கல, அவனை சுற்றி நிறைய ஃபோன் இருக்கு, நிறைய கம்ப்யூட்டர் வச்சிருக்கான், அவன் எல்லாத்தையும் நல்லா ஹேக் பண்ணுவான் போல இருக்கு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஹீரோயின் லேட்டாக தான் ஆஃபீஸ்க்கு போகிறா. இன்னைக்கு என்னாச்சு, ஏன் லேட்டு அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, அந்த வாஷிங் மிஷின் விஷயத்தில் ஏமாந்தல, அதனால் மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அது ஒரு சிம்பிளான வாஷிங் மிஷின் தானே, அதுக்கே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு மேனேஜர் கேட்குறான். சரி, நான் என்னோட வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் வேலையை பார்க்க போயிடுறா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அவளோட ஃப்ரெண்டு லேக்காவோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா ஹீரோயின். அப்போது ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. மேடம், நீங்கள் இந்த பொருளை விற்கிறதா ஃபோன் போட்டிருக்கீங்க, அதோட ரேட் என்ன அப்படின்னு கேட்குறான் ஒருத்தன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராங் நம்பர் அப்படின்னு ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிடுறா. மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. மேம், நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் விற்கிறதா போட்டிருக்கீங்க, அதை எப்போ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். நான் எந்த ஆப்லேயும் போடலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது ஒரு ஆப்போட பேரை சொல்லி இந்த ஆப்பில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அந்த ஆப்பை போய் செக் பண்ணி பார்க்குறா. ஹீரோயினோட பேரில் அவளோட நம்பரை கொடுத்து இந்த வாஷிங் மிஷின் விற்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஆடு போட்டிருக்கு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அது வித்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றி விட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போய் அப்பாடி படுக்கலாம் அப்படின்னு படுக்கிறாங்க. அந்த நேரத்தில் காலிங் பெல் அனுப்புகிற சத்தம் கேட்குது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்விக்கிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் வந்திருக்கு, சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறான். நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போதே வரிசையாக ஒவ்வொரு ஆப், அதாவது KFC இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பில் இருந்தும் நீங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சுன்னு வரிசையாக ஒரு 4-5 பேர் வர்றாங்க. இது எதையுமே நான் ஆர்டர் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னா முதல்ல இதை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறா. போகிறதுக்கு முன்னாடி அவளோட வீட்டு கதவுல, இந்த வீட்டுக்கு எந்த பார்சல் எந்த ஆர்டர் பண்ணாலுமே அது நான் பண்ணலை, அதை திருப்பி எடுத்துகிட்டு போயிருங்க, இதுக்கான போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸில் எழுதி ஒட்டி வச்சுட்டு ஹீரோயின் கிளம்புறா. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்களும் பதறாதீங்க, உங்களை கடுப்பேற்றுற மாதிரியோ உங்களை ப்ராங்க் பண்ணுற மாதிரியோ தான் எவ்வளோ ஒருத்தன் இதை பண்ணிகிட்டு இருக்கான், நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு போலீஸ்காரன் சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு ஹீரோயின் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. கதவை திறக்கும் போது தான் கவனிக்கிறாங்க, அவங்க கதவுல ஒட்டியிருந்த அந்த பேப்பர் அங்கே இல்லை. ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது, யாரும் இங்கே வந்திருக்காங்க, என்னமோ ஒன்று சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அப்படியே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸை கூப்பிடுறா. போலீஸும் அங்கே வந்து CCTV கேமராலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க, யாரும் வந்த மாதிரியே இல்லை. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி விசாரிக்கும் போது அப்படி யாரும் இங்கே வரலையே அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு.
இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு டெலிவரி மேன் சாப்பாடு டெலிவரி பண்ண வர்றான். உடனே ஹீரோயின் நம்பர் 302 அந்த வீட்டு நம்பருக்கா நீங்கள் சாப்பாடு கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு டெலிவரி மேன் சொல்கிறான். இதை நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு போலீஸ்காரன் சொல்லிட்டு இதை இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, இங்கேருந்து யாரும் ஆர்டர் பண்ணல, யாரோ ப்ராங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரை அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே வரிசையாக ஒரு 2-3 பேர் தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பாடு டெலிவரி பண்ண வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு இப்போ ஹீரோயின் போலீஸ்கிட்ட கேட்குறா, இப்போ இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறா. போலீஸ்காரனும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். அடுத்து என்ன பண்ணன்னு தெரியலையே, இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டு காலைல எழுந்துச்சு அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பி வெளியே வரும்போது வாசல்லே ஒருத்தர் ஏணி போட்டு மேலே எதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது போலீஸ்லேருந்து சிசிடிவி மாட்ட சொல்லியிருக்காங்க இங்கே, அதனால தான் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை பார்க்க சிசிடிவி மாதிரியே தெரியலையே, ஃபயர் அலாரம் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது பார்க்குறவங்க யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மாடலில் வச்சுருக்காங்க சிசிடிவி கேமரா, இதை போய் நீங்களே சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு அந்த ஆள் கேட்குறான். ஓ அப்படியா அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போதே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த ஆள் கிளம்பி போயிடுறான். சரின்னு ஹீரோயினும் வேலைக்கு வந்துடுறா. அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து. இந்த மாதிரி வீட்டு வாடகை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க, கரண்ட் பில்லும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் காசு அனுப்பி விடுமா, 25,000 போல் அனுப்பி விடு அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. சரி அம்மாவுக்கு காசு அனுப்பலான்னு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பாஸ்வேர்டு வரைக்கும் ஹீரோயின் போட போயிடுறா. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவங்க அம்மாவோட நம்பருக்கு கால் பண்ணுறா. ஆனால் கால் போகலை, அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குது. என்ன இது கால் போகலைன்னு மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறா. அப்பா வேலைக்கு போயிருக்காருமா அப்படின்னு ரிட்டன் மெசேஜ் வருது. எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அப்பா இப்போ வேலைக்கு போயிருக்காரா அப்படின்னு ஹீரோயின் மெசேஜ் அனுப்புகிறா. பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு ரிட்டன் மெசேஜ் வருது. நீ அந்த திருட்டு பையன் தானே அப்படின்னு ஹீரோயின் மெசேஜ் அனுப்பும்போது அதை நானே எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்னு ரிட்டன் மெசேஜ் வருது. ஹீரோயின் யோசிக்கிறான், இவன் எல்லா நம்பரையும் ஹேக் பண்ணுறான், நம்ம இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் நீ மெசேஜில் கூட அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் அவளோட வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், யாரோ அவங்க வீட்டு பக்கத்தில் நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. உடனே ஹீரோயின் பதறி எடுத்து எந்திரிச்சு போய் கதவு கிட்ட நின்று போய் பார்த்தா யாரோ அவளோட வீட்டு பாஸ்வேர்டை போட்டு கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயின் வீட்டுக்கு உள்ளேயே ஒரு ஹூக் போட்டிருப்பாங்க, அதாவது கதவை முழுசாக திறக்க முடியாத மாதிரி போட்டிருப்பாங்க. ஹே கதவை திறமா அப்படின்னு வெளியே இருந்து ஒருத்தன் கத்துறான். யார் ராணி அப்படின்னு ஹீரோயின் இங்கேருந்து கேட்குறா. என்னம்மா நீ தானே வர சொன்ன, நான் தனிமையில் இருக்கேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஊருக்கு போயிட்டா, என் தனிமையை போக்குறதுக்கு நீ வா அப்படின்னு நீ தானே எனக்கு மெசேஜ் பண்ண, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் கத்துன்னு கத்துறா. ஹீரோயின் அவசர அவசரமாக ஃபோனை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி 302 ரூமுக்கு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு கத்துறா. இவன் கத்துறதை பார்த்தே வந்தவன் வெளியே இருந்து பயந்து அப்படியே ஓடி போயிடுறான். இந்த டைமில் ஹீரோயின் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்னும் 5 நிமிஷத்தில் என் ஃபோனுக்கு நீ 5 லட்ச ரூபா காசு அனுப்பல அப்படின்னா 5 நிமிஷம் கழிச்சு இப்போ வந்தவன் மாதிரி இன்னொருத்தன் வருவான் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறான். ஹீரோயினும் வெயிட் பண்ணுறான். 5 நிமிஷம் ஆகுது, மறுபடியும் ஒருத்தன் வர்றான். கரெக்டாக பாஸ்வேர்டை போட்டு கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து ஹீரோயின் ஒரு ஹூக் போட்டிருக்கிறதுனால கதவை ஓப்பன் பண்ண முடியல. அந்த ஹூக்கை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு இருக்கான், கதவை துறை அப்படின்னு. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாரு. அவனை தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண, எதுக்கு அங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது OLX மாதிரி ஒரு ஆப்பில் என் தனிமையை விற்க போகிறேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருந்துச்சு. சரி என்னன்னு உள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு என்கிட்ட பேசினா, என் பாய் ஃப்ரெண்டு ஊரில் இல்லை வெளியே போயிருக்கான், இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் என் தனிமையை போக்குறதுக்காக யாராவது எனக்கு வேணும், நைட்டு இந்த டைமுக்கு வான்னு அந்த பொண்ணு தான் அமுச்சு வச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட வேறு மாதிரி இருந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அனுப்பிச்சி வச்சா, அதனால தான் நான் அங்கே போனேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அது என்ன ஃபோட்டோன்னு போலீஸ்கார் வாங்கி பார்த்துட்டு அது வேறு ஏதோ வெப்சைட்லேருந்து எடுத்த ஃபோட்டோ. அட பாவி பையில, இந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா, அது வேற இது வேற, இந்த மாதிரி இனி பண்ணிட்டு இருக்காதுன்னு அவனை அடி அடித்து சாத்தி போலீஸ்காரர் அந்த பையனை அனுப்பிச்சி விட்டுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் நைட் அவள் வீட்டில் இருக்கும்போது மறுபடியும் இந்த கொலகார மெசேஜ் அனுப்புகிறான். ஹீரோயின் எங்கே காலேஜ் படித்தா எங்கே ஸ்கூல் படித்தான்னு எல்லா டீட்டெயில்ஸையும் அனுப்புகிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறான். ஆனால் அதுக்கு எந்த ரிப்ளையும் அந்த கொலகாரம் பண்ணல. மறுநாள் காலையில் மறுபடியும் ஹீரோயின் போலீஸை தான் போய் பார்க்குறாங்க. இனி இந்த கேஸில் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம அரசு வாரண்ட் வாங்க முடியும். நீ ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷின் வாங்கின நம்பர் சேன்னு ஒருத்தரோடது, அவரோட வீட்டு அட்ரஸை நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், முதல்ல அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம், நீயும் என் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. சரின்னு எல்லாம் அங்கே போகிறாங்க. சேனுங்கிற வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீடு பூட்டியிருக்கு. அங்கே இருக்கிற ஹவுஸ் ஓனர்கிட்ட டூப்ளிகேட் கீ வாங்கி ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் கூட இல்லை. அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னன்னு தெரில, இப்போ ஒரு மாதமாக இவன் இங்கே வரவும் இல்லை, எனக்கு வாடகையும் தரல அப்படின்னு சொல்கிறாங்க.
எந்த பொருளுமே வீட்ல இல்ல. ஆனா ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் மட்டும் இங்க இருக்கே அப்படின்னு போலீஸ்காரர் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ ஓப்பன் பண்றாரு. உள்ள அந்த சேன அவன் கொலை பண்ணான் இல்லையா கொலைகாரன், அவரோட பொணத்த உள்ள வச்சிருக்கான். இத பாக்குற ஹீரோயின் மறண்டு போயிடுறா. பயத்துல அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. இந்த சேனோட கேஸ் ஒரு மர்டர் கேஸ் அப்படிங்கிறதுனால அது வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுது. ஆனா இங்க ஹீரோயின் பயத்தோட உச்ச கட்டத்துல இருக்காங்க. இத்தனை நாள் அவன் ஒரு ஃப்ராடு பித்தலாட்டக்காரன் தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பா. ஆனால் கொலகாரன் தெரிஞ்சதும் அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. இங்கே போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்கே ஹீரோயினுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்படி ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு, அதுவும் ரீசெண்டாக. அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஹீரோயினுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்கிறா. ஹீரோயினுக்கு வந்த மாதிரியே அந்த ஃபுட் பார்சல், அதே மாதிரி வீட்டுக்கு நிறைய ஆம்பளைங்க வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த கில்லரே அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்திருப்பான். முகத்துல முகமூடி போட்டுட்டு அந்த பொண்ணை கொல்லலான்னு கிட்ட நெருங்கும் போது இந்த பொண்ணு அவ வீட்டு ஜன்னலை உடச்சிக்கிட்டு குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சிருப்பா. போலீஸ்காரங்க கிட்ட நான் அந்த கில்லரோட மூஞ்ச பார்க்கல, அவனை எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. இப்போ போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, அப்போ இந்த கொலகாரை இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பேர்கிட்ட பண்ணியிருப்பான், அதுக்கான சாட்சி நமக்கு வேணும், இன்னும் நிறைய பேர் இதை மாதிரி இருக்காங்களான்னு விசாரிச்சு பாரு அப்படின்னு அசிஸ்டண்ட்டை அந்த போலீஸ்கார் சொல்றாரு. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வர்றா. ஆனா பயந்து பயந்து வர்றா. அப்போ யாரோ கதை திறக்கிறாங்க. யாருன்னு ஹீரோயை திரும்பி பார்த்தா அந்த மேனேஜர் வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் உனக்கு நடந்த எல்லாத்தையும் உன்னோட ஃப்ரெண்டு லேக்கா மூலமாக நான் கேள்விப்பட்டேன். இப்போ உனக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் தேவை, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறாரு. ஹீரோயின் மெதுவாக மேனேஜர் கிட்ட வராங்க. இல்லை நீங்கள் வெளியே போங்க, நான் கதவை சாத்தணும் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளு, நான் உன் கூட துணையாக இருப்பேன் அப்படின்னு மேனேஜர் சொல்ல வர்றாரு. ஆனால் எதையுமே பேசவில்லை ஹீரோயின். கதவை சாத்துறதுலேயே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மேனேஜரும் இல்லை வேண்டான்னு கையை கதவுக்கு நடுவில் கொடுத்துருப்பாரு. ஆனாலும் ஹீரோயின் பயத்தில் கதவை வேகமாக இழுத்துடுறா. மேனேஜரோட கையும் நஞ்சு போயிடுது. மேனேஜரும் கையின்னு கத்துன்னு கத்துறாரு. இருந்தாலும் ஹீரோயின் கதவை பிடிச்சி இழுத்துட்டே தான் இருக்கா. கையை அப்படியே உருவிக்கிட்டு மேனேஜர் கீழே விழுந்துறாரு. செம்மையா கையில் அடிபட்டுருது மேனேஜருக்கு. ஏன்டி இப்படி பண்ற? உன் மேல எவ்வளவு உயிரா இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். உனக்கு துணையா இருக்கலாம் நான் இங்க வந்தா, நீ என்னையே இப்படி அனுப்பி விடுறியே, இனிமே நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு கோவத்துல மேனேஜர் அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து ரொம்பவே அழுறா. சரி நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு பாத்ரூம்குள்ளே போனால் ஏற்கனவே அங்கே யாரோ இப்போ தான் குளிச்சுட்டு போன மாதிரி இருக்குது. துண்டெல்லாம் கீழே இருக்குது. வெளியே வந்து பார்த்தா யாரோ டைனிங் டேபிளில் உட்காந்து இப்போ தான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பதறி போயிடுது. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்கிறா. அங்கேருந்து எல்லாரும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வீட்டில் எந்த கைரேகையும் கிடைக்கல, ஒரு தலைமுடி கூட கிடைக்கல, ஒரு எவிடன்ஸ் கூட போலீஸ்க்கு கிடைக்கல. யாரா இவன் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கான், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு போலீஸே குழம்பி போயிருக்காங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் போலீஸ்காரவங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் தூங்க வைக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஏதோ கெட்ட கனவு வருது. பதறி அடித்து எந்திச்சு உட்காடுறாங்க. ஆனால் அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இதை பார்க்குற போலீஸ்க்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அசிஸ்டண்ட் வர்றான். போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹீரோயின் பாதிக்கப்பட்ட மாதிரி இன்னும் 6 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில பொண்ணுங்க காசு கொடுத்து எஸ்கேப் ஆயிருக்காங்க, ஒரு சில பொண்ணுங்க செத்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு சீரியல் கில்லர் கேஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான். இங்கே போலீஸ்காருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கண் முழிச்சோடனே சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வெளியே வராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்னைக்கு நீ எனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துட்ட அப்படின்னா இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த மெசேஜை பார்த்துட்டு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கும்போதே அந்த கொலைகாரன் ஃபோன் பண்ணிடுறான். நான் சொன்ன மாதிரி நீ எனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துட்ட அப்படின்னா நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒருவேளை நீ தரமாட்டேன் அப்படின்னா முதல்ல இருந்து மறுபடியும் நிறைய ஆர்டர்ஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆம்பளைங்க உன் வீட்டுக்கு வருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம், எனக்கு 10 லட்ச ரூபா வேணும். நான் ஃபோன் பேசி முடிச்சதும் நீ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இப்படி சொல்லிட்டு அந்த கொலைகாரன் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஹீரோயினும் அவங்களோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியிலேருந்து சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று ஓரளவுக்கு அமௌண்ட்டை தேத்துறாங்க. ஆனால் அவங்களுக்கு வீட்டுக்கு போக பயமாக இருக்குது. போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருக்கா ஹீரோயின். இங்கே போலீஸ்காரரோ ஹீரோயினோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இவன் என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போனதுல ஒரு தகவலும் இல்லையே, எப்படியாவது ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயினோட வீட்டு வாசல்லே வந்து போலீஸ்கார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கார்லேயே. இந்த டைமில் போலீஸ்காரனுக்கு அவரோட அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணுறாரு. ஹீரோயின் மாதிரியே இந்த 6 பொண்ணுங்க இருந்தாங்க இல்லையா, அவங்கள லாஸ்ட்டாக ஏமாற்றப்பட்ட 2 பொண்ணுங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே டெலிவரி பாய் கெட்டப்பில் ஒருத்தர் வந்திருக்கான். அதே ஆள் ஹீரோயினோட வீட்டு பக்கத்துக்கும் வந்திருக்கான். இப்போ கூட அந்த ஆள் அங்கே சுற்றிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி எதுவும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த காரோட ஜன்னல் வழியாக ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் தலையை உள்ள விட்டு கர்ச்சீஃபில் மயக்க மருந்து வச்சு அந்த போலீஸ்காரனோட மூஞ்சிலே வச்சு அவரை மயக்கமாக்கிடுறான்.
அதுக்கப்புறமா நேராக ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறான். பாஸ்வேர்டு போடலாம் அப்படின்னு போகும்போது, யாருடா நீ தான் அந்த வாஷிங் மிஷினை ஏமாற்றி வித்தவனா, ஒன்னால ஹீரோயின் என்ன சந்தேகப்படுறா அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த மேனேஜர் வந்து நிற்கிறாரு கையில் பூங்கத்தோட. ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருப்பாரு போல இருக்கு. பூங்கொத்தை வச்சு கொலகாரனை மேனேஜர் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் கொலகாரன் கத்தி எடுத்து ஒரே சொருகி மேனேஜரோட கதையை அங்கேயே முடிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு வர்றா. உள்ளே போய் அப்படியே ஒரு சோஃபால படுக்கிறா. அப்படியே மேலே பார்க்கும்போது நிறைய லைட்லாம் இருக்குது. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஒரு நாள் அந்த சிசிடிவி கேமரா மாட்ட வரும்போது ஏன் ஃபயர் அலாரம் மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது, இப்படி தான் இப்போ மாட்டுறாங்க, அப்போ தான் யாரு கண்ணுக்கும் தெரியாது, வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னதான் இவளுக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்குமோ, ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஃபயர் அலாரம் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் செக் பண்ணி பார்க்குறா. அந்த வீட்டோட பால்கனி பக்கத்தில் ஒரு ஃபயர் அலாரம் இருக்குது. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு இது நம்ம வீட்டில் ஏற்கனவே கிடையாது, அப்படின்னா நம்ம வீடு ஃபுல்லாக அங்கங்கே இவன் கேமரா பொருத்திருக்கான், அதனால தான் நம்ம வீட்டோட பாஸ்வேர்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கேமரா மூலமாக அவன் ஈஸியாக வந்து போய் இருந்திருக்கான் வீட்டுக்குள்ளே. அப்படின்னா வீட்டுக்கு விளையாண்ணிக்க வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணவன் போலீஸ்காரன் கிடையாது, அவன் தான் கொலைகாரன், அவன் தான் வந்து வச்சுருக்கான். அந்த கேமரா மூலமாக தான் நம்ம வீட்டோட பாஸ்வேர்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அச்சோ, இப்போ அந்த கொலைகாரன் எங்கே இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு கீழே பார்க்கும்போது அவளோட வாஷிங் மிஷின் பக்கத்தில் கொலை பண்ணி அதை மேனேஜரை வச்சுருக்கான் அந்த கொலைகாரன். இதை பார்த்து ஹீரோயினுக்கு பயம் தாங்க முடியல. அப்படியே ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. இதை கேட்டதான் ஹீரோயின் திரும்பியே பார்க்காம அங்கேருந்து ஓடலாம் ட்ரை பண்ணும்போது அந்த கொலைகாரன் துரத்துறான். ஹீரோயினோட முடியை பிடிச்சி இழுத்து கொலைகாரன் ஹீரோயினை தள்ளி போடுறான். பரவாயில்லையே, என்ன ஒரு வழியாக நான் தான் அந்த சிசிடிவி பொறுத்த வந்த நான் தான் கொலைகாரன் நீ கண்டுபிடிச்சிட்டு போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மூக்கில் மயக்க மருந்தை வச்சு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான் அந்த கொலைகாரன். இதே நேரத்தில் அந்த போலீஸ் அசிஸ்டண்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தானே இங்கே பிரச்சனை நடந்துச்சு. இது அந்த அசிஸ்டண்ட்டுக்கு தெரிஞ்சு ஏதோ தப்பாக இருக்கேன்னு கரெக்டாக அவன் இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். இந்த போலீஸ்காரர் மயக்கம் போட்டிருக்காரு. அதே நேரத்தில் காரில் அந்த கொலைகாரன் ஹீரோயினை தூக்கி போட்டு போகிறதையும் அந்த அசிஸ்டண்ட் பார்க்குறாரு. கரெக்டாக இதே நேரத்தில் அந்த போலீஸும் மயக்கத்துலேருந்து எழுந்துச்சிடறாரு. அசிஸ்டண்ட் போலீஸ் 2 பேரும் சேர்ந்து காரில் அந்த கொலைகாரனை சேஸ் பண்ணி போகிறாங்க. இந்த நேரத்தில் குறுக்க ஒரு லாரி வந்துடுது. அந்த அசிஸ்டண்ட் ஓட்டிகிட்டு இருந்த காரை அப்படியே குத்தி தூக்கிடுது. இந்த ஆக்சிடெண்ட் நடந்த வேகத்தில் அந்த கொலைகாரனோட காரும் மாட்டியிருக்கும். கொலைகாரனோட காரும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். போலீஸ்கார் வேகமாக வந்து முதல்ல அசிஸ்டண்ட் தான் பார்க்குறாரு. அவருக்கு சரியான அடி, வாழ்வா சாவாங்கிற மாதிரி போராட்டத்தில் இருக்காரு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஹீரோயினோட அந்த வண்டியை போய் பார்த்தா கொலைகாரன் எவ்வளோதான் அடிபட்டு இருந்தாலும் அங்கேருந்து தப்பிச்சிட்டான். அங்கே ஹீரோயின் தான் மயக்கத்தில் இருக்கா. ஒரு வழியாக 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த அசிஸ்டண்ட்டுக்கு தான் ரொம்ப தீவிர சிகிச்சை போயிட்டுருக்கு. இதை பக்கத்துலேருந்து பார்க்குற ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறா. அது மட்டும் இல்லாமல் அந்த கொலைகாரன் எந்திரிச்சு போகும்போது அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேன்னு நினைக்காத, கண்டிப்பாக நான் உன்னை பார்க்க திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஒரு வாரத்தில் ஹீரோயின் சரியாயிடுறா. இருந்தாலும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மேனேஜர் வேற செத்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த அசிஸ்டண்ட் வேற உடம்பு முடியாமல் இருக்கானே அப்படின்னு ஹீரோயின் அவளோட ஃபோன் நம்பர், வீடு எல்லாத்தையும் மாற்றிடுறா. ஆனால் போலீஸ் இன்னுமே அந்த கொலைகாரனை பற்றி தேடிட்டே தான் இருக்காரு. ஒரு நாள் ஹீரோயின் மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அங்கே 2 ஸ்கூல் பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி OLXல ஒரு ஆஃபர் போட்டிருக்கான், ரொம்ப கம்மியான ரேட்டில் அவன் இதை விற்கிறான், அவன் இன்னும் 3 நாளில் எங்கேயோ ஃபாரின் போகிறானா அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எவ்வளோ மோசமானவனா அவன் இருக்கான், எத்தனை உயிர் போயிருக்கு, எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான், ஆனால் கூட இவன் திருந்தலைல்ல. அவன் தானே என்னை தேடி வருவேன்னு சொன்னான், இனி நான் அவனை தேடி போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் மனசில் நினைக்கிறா. ஹீரோயின் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த கொலைகாரன் தனியாக இருக்கிறவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் பொருள் வாங்குறான்னு சொல்கிறத விட அவங்கள கொன்னுட்டு அவங்க வீட்டில் இருக்கிற மொத்த பொருளையும் எடுத்துக்கிறான். நான் ஒரு தனியான பொண்ணாக இருக்கிற ஐடியிலேருந்து அவனுக்கு மெசேஜ் அனுப்ப போகிறேன். அதாவது OLXல பொருள் விற்கிறதுக்கு போட போகிறேன். அதை பார்த்துட்டு அந்த கொலைகாரன் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுவான். யாரெல்லாம் என்கிட்ட பொருள் வேணும்னு ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் நானே நேரில் போய் பார்த்து அந்த பொருளை கொடுக்குறேன். நீங்கள் என் பின்னாடியே இருங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட ஹீரோயின் சொல்கிறா. போலீஸும் சரின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரை பார்க்க போகும்போதும் ஹீரோயின் மாறு வேஷத்தில் தான் அவங்கள பார்க்க போகிறா. ஒரு நாள் ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. சரின்னு அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் போயிட்டு இருக்கா. ஆனால் ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுனால போலீஸ் இடையிலேயே மாட்டிக்கிறாரு. உடனே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நீ முதல்ல போ, பின்னாடியே நான் வரேன் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருப்பாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் டக்குன்னு ஒரு காரோட கதவை திறந்து ஒருத்தன் வெளியே வந்து நிற்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த கில்லர்.
இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ பதட்டம், ஒரு மாதிரி பயமாகுது. ஆனாலும் அமைதியாக நிற்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என் தங்கச்சி தான் இந்த பொருளை ஆர்டர் பண்ணா, ஆனால் அவள் வெளியே போயிருக்கா, அவளுக்கு பதிலாக நான் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியா, பொருள் என்னோட வீட்டில் தான் இருக்குது, வந்து பார்த்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இவ்வளோ நேரம் அந்த போலீஸ்காரும் லைனில் தான் இருப்பார். ஹீரோயின் இவ்வளோ பதட்டப்படுறதையும் திணறதையும் பார்த்தோன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கும் வந்திருக்கிறது அந்த கில்லர் தான் அப்படின்னு. போலீஸும் அவசர அவசரமாக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்டு லேக்கா பேரில் தான் அந்த புது வீட்டில் இருப்பாங்க. செகண்ட் ஃப்ளோரில் தான் அந்த வீடு இருக்கும். அவசர அவசரமாக ஹீரோயின் முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் வெளியே என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு ஹீரோயின் மெதுவாக திறந்து எட்டி பார்க்கும்போது கதவை திறந்துட்டு அந்த கொலகாரன் உள்ள வரான். மூக்கில் கர்ச்சீஃப் வச்சு ஹீரோயினை அப்படியே வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறான். நான் தான் உன்னை தேடி வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே நீயே வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டே அப்படின்னு அந்த கொலகாரன் சொல்கிறான். ஹீரோயினை மயக்கமாக்கி ஒரு ஓரத்தில் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறான். வீட்டுக்குள்ளே ஒரு பொருளையும் காணோம். என்ன ஒரு பொருளும் இல்லை, ஒருவேளை நம்மளை பிடிக்க இவ எதுவும் ட்ராப் செட் பண்ணிட்டாலும் திரும்பி பார்த்தா மயக்கம் போட்டு கிடந்த ஹீரோயினையும் காணோம். ஹீரோயினை சுற்றி முற்றி தேடுறான் கொலகாரன். ஆனால் ஹீரோயின் எங்கே இருக்காங்க அப்படின்னா, பால்கனி பக்கமாக ஏறி போயிட்டு அங்கே இருக்கிற ஜன்னலை சாத்திட்டு அதுக்கு வெளியே புறமா உட்காந்துருக்காங்க ஹீரோயின். இதை பார்த்துட்டு அந்த கொலகாரன் கதவை துறன்னு கத்துன்னு கத்துறான். அந்த கதவை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறான். அங்கே இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அந்த கண்ணாடியை அடைச்சி உடச்சி ஹீரோயினை இந்த பக்கமாக தூக்கி போடுறான் அந்த கொலகாரன். இன்னைக்கு எனக்கு வேறு வழியே இல்லை, உன்னை கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு அந்த கொலகாரன் சொல்லும்போது, நீ என்ன கொன்னா நீயும் மாட்டிப்ப அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. வேணா அங்கே பாரு, நான் வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும், அதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு கொலகாரன் சொல்கிறான். ஹீரோயினை கொல்லலான்னு ஓங்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ்கார் வந்துடுறாரு. கொலகாரனுக்கும் போலீஸ்காரனுக்கும் கிடைக்கல பயங்கரமான ஒரு ஃபைட்டு போயிட்டுருக்கு. ஆனால் கொலகாரையும் போலீஸ்காரனையும் அடித்து போட்டு ஹீரோயினை கொல்லலான்னு கத்தி எடுத்துகிட்டு வந்து நிற்கும்போது போலீஸ்கார் வேகமாக எந்திரிச்சு வந்து அந்த கொலகாரனையும் சேர்த்து தள்ளிக்கிட்டே வந்து அந்த மாடியிலேருந்து கீழே குதிக்கிறாங்க ரெண்டு பேரும். கீழே ஒரு கார் நிற்கும், பொத்துன்னு ரெண்டு பேரும் அந்த கார் மேலே வந்து விழுகிறாங்க. கொலகாரன் தான் அந்த கார் மேலே விழுந்திருப்பான். கொலகாரனுக்கு மேலே போலீஸ்கார் இருப்பார். இவ்வளோ தூரத்தில் விழுந்தும் கூட அந்த கொலகாரன் சாகவே இல்லை. ஆனால் அந்த போலீஸ்கார் அந்த கொலகாரனோட வாயையும் மூக்கையும் சேர்த்து அமுத்தி பிடிச்சி அப்படியே அங்கேயே கொண்டுடுறாரு. உடனே ஹீரோயினும் படிக்கட்டு வழியாக வேகமாக கீழே வந்து இறங்கி பார்க்குறாங்க. உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஒரு வழியாக இந்த பிரச்சனையிலிருந்தும் ஹீரோயின் வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவளோட பழைய வாழ்க்கைக்கு அவள் திரும்புகிறா. ரியல் லைஃப்லையுமே ஆன்லைனில் செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்குறதுல ஆயிரக்கணக்கான ஃபோர்ஜரிஸ் நடந்துட்டுருக்கு தான். அதனால் ஆன்லைனில் ஏதாவது பார்த்து வாங்குறதா இருந்தால் சேஃப்டியை பார்த்து வாங்கிக்கோங்க. அதாவது செகண்ட் ஹேண்ட்ஸாக மட்டும் நான் சொல்கிறேன், மற்றபடி எனக்கு அவ்வளோவா தெரியாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.